என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த அற்புதம் எப்படி நடந்தது வேதம் சொல்லுதுன்னா, அவரு கச்சையும் அவர் ட்ரெஸ்ஸையும் போட்டதுனால நடக்கல. வேதம் சொல்லுது பவுல் பயன்படுத்தின இயேசுவின் நாமத்தினாலதான். பாருங்க, சரி பவுல் இயேசுவின் நாமத்தை சொல்றாருன்னு சொல்லிட்டு இவனுங்களும் போய் இயேசுவின் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவின் நாமத்தை எல்லாருக்கும் பயன்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துற ஒரே அதிகாரம் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். விசுவாசிகளுக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதிகாரத்தை கையில் எடுக்க முடியும். விசுவாசிகளுக்கு தான் அந்த அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஆண்டவராய் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு தான் இந்த அதிகாரம். இது வரணும் போறவங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. செஞ்சா அதனுடைய ரிசல்ட்டையும் பார்த்துக்கலாம். மந்திரவாதி நாலு பேர் பார்த்தீங்களா? மந்திரவாதி இயேசுவின் நாமத்தை சொல்ல தெரிஞ்ச உடனே பிசாசு சொல்லுது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், பவுல் யாருன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. வேதம் சொல்லுகிறது அவர்களை நிர்வாணமாக்கி ஊருக்குள்ள விரட்டினான் பிசாசு. ஆமென். ஆனா இந்த நாமத்தை பயன்படுத்துகிற நாம அந்த நாமத்தை சொன்னோம்னா அவர்களுக்கு நடந்தது நாம செய்ய முடியும். பிசாசை நீங்க விரட்ட முடியும். பிசாசை நிர்வாணமா நினைச்சு ஓட வைக்க முடியும் இயேசுவின் நாமத்தினால. இதைத்தான் இந்த நாமம் சொல்லுவாங்க. இந்த நாமத்தினுடைய மகிமை பிசாசுக்கு நல்லா தெரியுதுவாங்க. இந்த நாமத்தை பயன்படுத்துவர்களுடைய யாருங்கிறது இவனுக்கு நல்லா தெரியுது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து என்ன செய்யணும், சொல்லணும். பாருங்க, நாமத்துலதான் எல்லாம் இருக்கு. பாருங்க, வாசிக்கும் போது நீங்க அதே மாதிரி வேதத்தில் இன்னொரு சம்பவம் இருக்கு. 18 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நீங்க வாசிங்கன்னா, அவ போகாத மருத்துவர் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யறா, வித்து மருத்துவத்துக்கே செலவு பண்றா. வேதம் சொல்லு கொஞ்சம் கூட என்ன செய்யல, சுகம் இல்ல. அப்படிப்பட்ட நேரத்துல அவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாலாவது சுகமாவின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதே மாதிரி போய் என்ன செய்யலாம், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வேதம் சொல்லுது தொட்ட உடனே அவள் சுகமடைந்தாள். தொட்டதுனால சுகமடைந்தாள். வஸ்திரத்தை தொட்டதுனால சுகமடைந்தால் எழுதியிருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு தொட்டதுனால சுகம் இல்லை, அவருடைய விசுவாசத்துல தான் சுகம் வந்தது. நல்லா கவனிக்கணும். வேதத்தில எழுதியிருக்குது தொட்ட உடனே சுகமானாங்க. தொட்டதுனால சுகம் முடியாது, வஸ்திரத்தினால. அதான் இயேசு சொல்றாரு. சீசர் என்னை தொட்டது யாருன்னு இயேசு கேட்கும்போது சீசர் சொல்றாங்க, ஆண்டவரே இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரு. இவ்வளவு ஜனக்கூட்டத்துல உங்க புளிஞ்சு எடுக்கிறானுங்களே, இத்தனை லட்சக்கணக்கில் கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான வேறு கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு, உங்களை உடச்சிக்கிட்டு இருக்கா, நீ தொட்டது யாருன்னு கேட்கிறீரே அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை இல்லையா, எல்லாரும் தொடுறாங்க, ஆனா ஒரே ஒருத்தி தான் விசுவாசத்தோடு தொட்டான். நான் யாரு, என்னால என்ன முடியும் அப்படிங்கிறத அறிந்து தொட்ட ஒருத்தி தான். அப்படியோட ஓடி வந்து சரணடைகிறான். முன்னாடி விழுந்து ஆண்டவர்கிட்ட பணிகிறா. பணியும் போது சொல்ற ஆண்டவர் சொல்ற ஸ்திரியே, நீ விசுவாசித்தபடி உனக்கு, நீ விசுவாசித்ததுனாலதான் சுகம் வந்துச்சு, தொட்டதுனால இல்ல. பாருங்க, அப்போ வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த நாமத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு பல்கடிச்சு போயிடுறாங்க. வேற இடங்களுக்கு தான் முக்கியத்துவம். எண்ணெய் குப்பியில போயிடுறாங்க, கை வைக்கிறதுல போயிடுறாங்க, ஊழியக்காரர்கிட்ட போயிடுறாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்லல, அதெல்லாம் அற்புதம் நடந்திருக்குது. இன்னைக்கும் எண்ணெயை தொடர்பான அற்புதம் நடக்குது. கர்த்தர் நல்லவர், இன்னைக்கும் சுகத்தை தர்றாரு. பாருங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க என்ன சொல்ல வர்றேன்னா, எல்லாவற்றையும் விட, எண்ணெய் குப்பியை விட, கை வைக்கிறத விட, இன்னொரு நாள் ஜெபிக்கிறத விட இயேசுவின் நாமம் உயர்ந்ததா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது சுகம் உண்டு. பாருங்க, அப்ப நம்மளுடைய கவனம் எண்ணெய் குப்பியில இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஊழியக்காரன் மேல இருக்கக்கூடாது. ஒருவேளை வியாதிப்பட்டுட்டோம்னா எண்ணெய் குப்பி வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், போய் சேர்ந்துருவோம். பாருங்க, எண்ணெய் குப்பிக்காக காத்துக்கிட்டு இருக்க கூடாது. இன்னொருத்தர் வந்து என் தலையில கை வைப்பார்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற இயேசுவின் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கணும்.
ரெடிமேடா உங்க கையில இயேசுவின் நாமம் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க இயேசுவின் நாமத்தை விட்டுட்டு வேற வேற எங்கெங்கயோ என்ன செய்யக்கூடாது, கண்களை திருப்பக்கூடாது பாருங்க. அதான் இந்த எண்ணெய் குப்பி இதுக இருக்கும்போது தான் ஒருத்தர் அடிக்கடி வழியில் வந்துட்டு போயிட்டுல வழிப்பறி கொள்ளையர் வந்து அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுவாங்க, காசு பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ வீட்டுக்கார மாட்டேங்க வழியில் வர்ற வழியில் 4 பேர் அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டாங்கம்மா காசை, இந்த ஒத்தையடியில் வரையில். அப்போ அவர் அந்த வீட்டுக்காரம்மா சொல்லிச்சான், நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கராத்தே கிளாஸுக்கெல்லாம் போனீங்களா, தொடர்ந்து போக வேண்டியது தானே. சரி, அதே மாதிரி இவர் போய் கராத்தே கிளாஸில் போய் கராத்தையெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. படிச்சுட்டு வந்த பிறகு கடைசியில் பார்த்தா அதே மாதிரி ஒரு நாள் வரும்போது மொபைல்லாம் பிடிக்கிட்டு விட்டாங்களாம். அந்த வீட்டுக்காரம்மா காட்டுச்சு, இல்லையா முதத்தான் ஒன்றும் தெரியாமல் இருந்தீங்க, இப்போ கராத்தையெல்லாம் படிச்சிருக்கீங்க, பிறையா விட்டுட்டு வந்தீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லாமல் ட்ரெஸ்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டேனா. ட்ரெஸ் போட்டாதான் இவர் கராத்தே வருது. ஆமே. ஏன்னா இவருடைய போக்கஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா ட்ரெஸ் போட்டா தான் கராத்தே வருது. இல்ல ட்ரெஸ்ஸுக்கும் கராத்தேக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஒரு இதுக்காக ஒரு யூனிஃபார்முக்காக என்ன செய்யறோம் போடுறோம். நம்ம ஆல்ரெடி அவன்கிட்ட என்ன செய்யுது கராத்தே, புரிஞ்சா? நீங்க ட்ரெஸ்ஸை போய் தேடிட்டு தெரிய வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்து எண்ணெய் குப்பியை தேடிட்டு தராங்க. எண்ணெய் குப்பியும் எங்கேயும் ஜெர்மனி கொடுத்தாரு, எங்க வச்சோம்னே தெரியல. இல்ல எண்ணெய் குப்பி சுகமாக்கும்.